வணக்கம். கரகோப்பியன் உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த எபிசோட்ல 3 நிகழ்வுகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒன்று, யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரியே ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆயிட்டாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்த நிகழ்வு ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி. ஒலிம்பிக்கில் இந்தியா ஒரு தங்க கோல்டு மெடலை எட்டக்கூடிய சூழ்நிலையில் வினேஷ் போத்துங்கிற அந்த ஒரு பெண் தகுதி இழப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்ட் 100 கிராம் வெயிட் கூடிடுச்சுங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க அநியாயமாக ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டு இழந்துட்டாங்க. கோல்டு மெடல் வாங்கியிருக்க வேண்டியவங்க அந்த மெடலை இழந்துட்டாங்க. இது நமக்கு பெரிய ஒரு இந்தியாவே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது. நிச்சயமாக இவர் ஜெயிப்பார் அப்படின்னு இருந்தது. இந்த நிகழ்வு இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசுவோம். அடுத்ததாக 2 மந்திரிகள் கரண்ட் மினிஸ்டர்ஸு கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஆனந்த் மாண்புமிகு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய தீர்ப்புக்காக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த தீர்ப்பை பற்றியும் நம்ம பேசிடலாம். இந்த 3 நிகழ்வுகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதே மாதிரி பத்திரிகையினுடைய தர்மங்களை பற்றி கொஞ்சம் அதிகமாக பேச போகிறோம். இன்னைக்கு பத்திரிகையாளர்களினுடைய பாதுகாவல்னாலே ஒருத்தர் சீமானாத்தான் இருக்கிறாரு. ஒரு குரல் கொடுத்துட்றாரு. அது சவுக்கு சங்கர் விஷயமா இருந்தாலும் சரி, ஃபெலிக்ஸ் விஷயமா இருந்தாலும் ஒரு குரல் கொடுத்தோடனே அவங்க என்ன ஆயிடுறாங்க, பத்திரிகையாளர்கள் யூடியூப்பர்னே வச்சுக்கோம். ஏன் பத்திரிகையாளர்னு அவங்கள சொல்கிறத விட யூடியூப்பர்னே சொல்லுவோம். ஃபெலிக்ஸ் நேராக போய் தன்னுடைய குடும்பத்தோடு போய் அண்ணன் சீமான் அவர்களை சந்திச்சுட்டு வந்திருக்கிறாங்க, நன்றி தெரிவிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி சவுக்கு சங்கர் சிறையிலிருந்து வந்தபோது இவர் குரல் கொடுத்ததுக்காக அவரை போய் சந்தித்து அவர்கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதமெல்லாம் வாங்கிட்டு வந்தார். ஏன்னா இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு வேண்டி இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி அரசியல்வாதிகளுடைய துணை இருந்தால் தான் இவங்களால் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியுங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. சவுக்கு சங்கர் ஜெயிலிருந்து வந்தோடனே சவுக்கு சங்கருக்கு அப்போ ஏராளமான ஃபேன்ஸ் இருந்தாங்க. அதை கவர் பண்ணுறதுக்கு சீமான் ஒரு ராஜதந்திரமாக ஒரு வேலை பண்ணார். அதனுடைய விளைவு அவர் போய் பார்த்தாரு. சீமானை பார்த்து அவருக்கு ஒரு நல்ல குட் புக்கில் வந்துட்டாங்க. அதுக்கு பிற்பாடு திருமாவளவனையும் போயிட்டு சவுக்கு சங்கர் பார்க்குறாரு. ஏன்னா இவங்க தான் பத்திரிகையாளர்களுடைய பாதுகாவலங்கிற மாதிரி ஒரு சமூகத்தில் ஒரு நிதை கொண்டுட்டு வந்துட்டாங்க. அது சவுக்கு சங்கராக இருந்தாலும் சரி, ஃபெலிக்ஸாக இருந்தாலும் சரி, இன்னும் ஏனைய அந்த காலத்தில் இருக்கக்கூடிய திருவாளர் நக்கீரன் கோபாலாக இருந்தாலும் சரி. அப்போ அவர் கருணாநிதி கிட்ட ஒரு ராஜ விசுவாசமாக இருந்தார். பத்திரிகை தர்மத்துக்கு முரணா கருணாநிதி அவர்களுக்கு மட்டும் ராஜ விசுவாசமாக இருந்தார் நக்கீரன் கோபால். அதே மாதிரி ரங்கராஜ் பாண்டே அவர் ஒரு ஓப்பனிங் செரிமனி பண்ணார். அதில் பார்த்தீங்கன்னாலும் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு ரங்கராஜ் பாண்டேவுக்கு திருமாவளவனை கூட வச்சுக்கிட்டாரு. இது மாதிரி ஒவ்வொரு பத்திரிகையாளரும் என்ன பண்ணுறாங்க, பத்திரிகை ப்ளஸ் யூடியூப்பர் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பாதுகாப்புக்கு இவங்க தான் சரியான நபர்கள்னு நினைக்கிறாங்க. அவங்கள பற்றி புகழ்ந்து பேசுறது. ஏன்னா அவங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காமிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை ஆகிடுது. இந்த பத்திரிகை தர்மத்துக்கு கேடு வந்துடுச்சு. அதே மாதிரி இப்போ ரீசண்டாக முக்தாருங்கிறவர் மை இண்டியா 24x7 ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கார், யூடியூப் சேனல். அதுக்கு சீஃப் கெஸ்ட் யாருன்னா திருமாவளவன். ஏன்னா இவங்களை கூப்பிட்டுட்டா நமக்கு பிரச்சனை இல்லை, இவங்க பார்த்துக்குவாங்க, இவங்களுக்கு நம்மளுடைய பாதுகாப்பு இருக்குதுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த காலத்தில் நக்கீரன் கோபாலிருந்து எடுத்துக்கிட்டா ஒவ்வொருத்தரும் ஒரு அரசியல்வாதியை பேக்ரவுண்டாக வச்சுக்கிறாங்க. ஏன்னா இனி அவுட் ஆஃப் ஃபேஷன், அவங்களாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சுங்கிறதுனால இப்போ இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ரங்கராஜ் பாண்டே ஓப்பனிங் செரிமனிக்கு திருமாவளவன் சீமான் அழைக்கப்பட்டார். அதே முக்தார் நிகழ்ச்சிக்கு திருமாவளவன் அழைக்கப்பட்டார். இப்போ ஃபெலிக்ஸ் ஒரு நடுநிலையாக இருந்தார். அவரும் கால சூழ்நிலை, அவரும் ஒரு கரை சேர்ந்துட்டார், சீமானுடைய கரையில் போய் கைப்பிடிச்சிட்டாரு. அடுத்தது என்ன இப்படியே போய்கிட்டு இருக்கு இந்த பத்திரிகையினுடைய தர்மங்கள்.
ஏன்னா இவர்களுக்கு நான் அவங்கள போய் பார்த்ததை எந்த வகையிலையும் தவறுன்னு சொல்லலை. ஆனால் அவங்கள பற்றி இனிமேல் எதுவும் எழுத முடியாது. அவங்கள பற்றி எழுதுனா அண்ணனுக்கு கோபம் வந்துடும். சீமானை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சவுக்கு சங்கர் பார்த்துட்டு வந்துட்டு அவரை சீமானை பற்றி ஏதோ ஒரு கருத்து சொல்லும்போது அந்த கட்சியினுடைய பதிவு பண்ணலிங்கிறதுக்கு அது ஒரு கருத்து சொல்லும்போது அதை எடுத்துக்கூடிய பக்குவம் இல்லாமல் சீமான் சவுக்கு சங்கர் மேலே ரொம்ப புழுதிவாரி தூற்றுனார். இதே நிலைமை நாளைக்கு ஃபெலிக்ஸ் அவருடைய ஜால்ராவா தான் இருக்கணும். ரெட்விக் சேனல் சீமானின் ஜால்ரா அடிச்சா மட்டும்தான் ஃபெலிக்ஸுக்கு சீமானிடம் நன்மதிப்பு இருக்கும். இல்லை என்றால் அவருக்குரிய மரியாதை இருக்காது. முக்தாரை விடுங்க, அவரெல்லாம் கொஞ்சம் அனுபவசாலி, அவரெல்லாம் கடந்து போயிடுவார். நக்கீரன், கோபால் இவங்கெல்லாம் கடந்து போயிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பத்திரிகையினுடைய என் பார்வையில் பத்திரிகையினுடைய அறம் அருந்து போன மாதிரி ஒரு உணர்வு வருது. ஏன் இவங்களுக்கு இந்த ஒரு சூழ்நிலை? ஸ்டாலின் இந்த மாதிரி இவர் ஃபெலிக்ஸை உள்ள வச்சதுக்காக அதுக்கு யார் எதிரில் இருக்கிறாங்களோ அவங்கள போயிட்டு ஒரு வளர்ச்சிக்கிறது தான் பத்திரிகை தர்மமாட்டு இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் அவர் சந்திச்சிருக்காரு. நன்றினா எல்லாரும் தான் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஃபெலிக்ஸ் ஜெயிலுக்கு போனதுக்கு எல்லாரும் வேதனைப்பட்டிருக்காங்க. அது தனிப்பட்ட முறையில் பார்த்துருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வெளியில் பப்ளிக் வரும்போது இது இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. சரி, இதை விட்டு தள்ளுவோம். அடுத்தது ஒலிம்பிக்ல அந்த வினேஷ் போகத்துங்கிறவங்க ஒரு கோல்டு மெடலுக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. ஃபைனலுக்கு வந்ததுக்கு பின்னாடி பாருங்க, ஒரு துரதிஷ்டம். ஒரு மனிதனுக்கு எங்கெங்கெல்லாம் தான் இழப்பு வருன்னே தெரியல. அந்த இறுதி இதில் ஃபைனலில் அவங்க ஆடக்கூடிய அவங்க கலந்துக்கூடிய நிகழ்ச்சியில் ஒரு 100 கிராம் வெயிட் அதிகமாயிடுச்சுங்கிறக்காக அவங்க டெர்மினேட் பண்ணியிருக்கிறாங்க ஒலிம்பிக் இதிலிருந்து. இது ரொம்ப வேதனைக்குரிய செய்தி. அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அவங்க பயிற்சியாளர்கள் ஏதோ ஒரு இதில் தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டமெல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கு நம்ம இந்திய அரசு பெரிய ஆதரவே கொடுக்கல. அவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய ராஜ மரியாதை கிடைச்சிடும். அதுக்கு நம்ம 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 என்ன சொல்றதுனே தெரியல. இதில் ஏதோ ஒரு சதி இருக்கலாம். நம்மவர்களே இவங்களுக்கு ஏதோ ஒரு சதி வலை பின்னி கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு இது பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் இறைவனுக்கு தான் தெரியும். ஏன்னா வந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு அந்த பெண்மணி ஒரு கோல்டு மெடலோட வரும்போது இங்கே இந்தியாவில் மிகப்பெரிய ஸ்டாராக இருந்திருப்பாங்க. இப்போ ஸ்டார் தான். அவங்கள அவங்க கலந்துக்க முடியாமல் போனால் கூட அத்தனை 100 கோடி மக்கள் மத்தியிலேயே அவங்களுக்கு இன்னும் நல்ல செல்வாக்கு கூடி இருக்குது. அதனால் அவங்களுடைய உழைப்பு உணர்வு இந்த அளவுக்கு எடுத்துட்டு போய் எதையோ மனசுல ஒரு மனோபலம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்குது. இல்லைன்னா இந்த அளவுக்கு ஃபைனல் வரைக்கும் வர முடியாது. அவங்க பட்ட பாதிப்பிலிருந்து அதையே ஒரு இந்தியாவிலிருந்து பெரிய ஆதரவே கிடைக்கல. அவங்க போராடும் போது அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இவங்க மல்யுத்தத்தில் மிகப்பெரிய ஒரு வெறியோட ஜெயிச்சாங்க. அவங்களுக்கு பாருங்க, இறைவன் அந்த மெடலை வாங்குறதுக்கு இல்லாத வழி பண்ணிட்டா. அப்படி அது ஒரு மிகப்பெரிய இதில் ஏதோ ஒரு சதி நடந்திருக்குது. ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கே அதுக்கு விருப்பம் இல்லை அவங்க கோல்டு மெடல் வாங்கிறது. வந்தால் அவங்கள எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பெரும்பகுதியான மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன பாதிச்சாங்கிறத பற்றி இதுக்கு அரசு உரிய ஒரு எந்த விதமான இது கண்டுக்கல. இன்னைக்கு பேசுகிற மோடி அன்னைக்கு இந்த பெண்ணுக்காக பரிந்து பேசலை, உரிய நடவடிக்கை பண்ணல, ஒரு பெரிய எந்த இதுவுமே இல்லை, எந்த தாக்கத்தையுமே அவர் ஏற்படுத்தலை. இருந்த போதிலும் இவங்களுடைய வீரம் பாராட்டுதலுக்குரியது, மிகப்பெரிய பாராட்டுதலுக்குரியது. ஒரு எட்டி பிடிக்க வேண்டிய நிலையில பெரிய வேதனை. ஏன்னா ஒரு சூழ்நிலை பாருங்க, இறைவன் எப்படி மேன் ப்ரொபோஸ் காட் டிஸ்போஸ்ங்கிற மாதிரி அவங்க ஒரு ஜெயிச்சு நல்ல வெற்றி வாகையோட வர வேண்டியவங்க அவங்க ஓய்வையும் அறிவிச்சிட்டாங்க. மிகப்பெரிய வருத்தம். அடுத்து நம்மளுடைய தமிழ்நாடு மினிஸ்டர்கள் 2 பேர் கோர்ட்டில் போயிட்டு நின்றுருக்கிறாங்க. எதுக்காக நின்றுருக்கிறாங்கன்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய பழைய வழக்கு, தள்ளுபடியான வழக்கை எல்லாம் நம்மளுடைய மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அந்த வழக்கை சொமோட்டோவாக எடுத்து அவரே விசாரிச்சுட்டு அந்த வழக்கை மறுபடியும் கீழே இருந்து கீழமை நீதிமன்றமே விரைந்து விசாரித்து
இவங்களுக்கு உரிய நியாயமான தண்டனை கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லி அதில் இருக்கக்கூடிய உண்மை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழமை மன்றத்துக்கு தள்ளி விட்டுட்டாங்க. இப்போதைக்கு தற்காலிகமாக இவங்களுக்கு 2 பேர்த்துக்கு ஒரு ரிலீஃப் தான். ஏன்னா கீழமை நீதிமன்றம் நியாயமாக விசாரிக்க போகிறதில்ல. ஏன்னா கவர்மெண்ட்டு திமுக கவர்மெண்ட்டு இவருங்க மேலே இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகளை 100% இந்த திமுக கவர்மெண்ட் எந்த விதமான நேர்மையான விசாரணையும் இது இருக்காது. இருந்தாலும் அவர் சுமோட்டாவா எடுத்த இந்த மாதிரி ஒரு நீதிபதிகள் இருக்கிறதுனால தான் நம்ம கண்ணு முன்னாடி கடவுளா தெரியுறாங்க. இன்னும் நீதி சாகலைங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இன்னும் இதுக்கு பின்னாடி இன்னும் 2 மந்திரிகள் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதே தீர்ப்பு தான், சேம் தீர்ப்பு தான் வரப்போகுது. அது அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காரு, இன்னும் இவர் இருக்காரு, பழைய வளர்மதி இருக்கிறாங்க, ஓபிஎஸ் இருக்கிறாரு, இன்னொரு மந்திரி இருக்கிறாரு, பொன்முடி இருக்கிறாரு. இவங்கெல்லாம் மறுபடியும் அந்த கீழமை நீதிமன்றத்திலிருந்து தான் இந்த சுமோட்டோவா எடுத்த வழக்கு பூரா கீழமை நீதிமன்றத்துக்கு தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து மறுபடியும் அந்த வழக்குகளை விரைந்து முடியுங்கன்னு ஒரு உத்தரவு தான் பிறப்பிப்பாங்க. இதில் சில பேர் எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்க கையில் அதிகாரம் இருக்குது. அதிகாரம் இருக்கிறவங்க 100% தப்பித்துக் கொள்வார்கள். என்ன இருந்தாலும் இந்த கோர்ட்டில் தப்பித்தாலும் இறைவன் ஒரு கோர்ட் இருக்குது, டிவைன் கோர்ட் ஒன்று இருக்குது. அந்த டிவைன் கோர்ட்டில் வந்துட்டு இறைவன் கோர்ட்டில் வந்துட்டு இவங்க எல்லாம் தப்ப முடியாது. அதுக்கு நல்ல உதாரணங்கள், பற்பல உதாரணங்கள் இருக்குது. அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அதனால் இதெல்லாம் வந்துட்டு ஒரு கால சூழ்நிலையில் இந்த ஒரு சூழல் இருக்குது. 3 முக்கிய நிகழ்வாக இருக்குது. ஒன்று, உலகத்தில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷப்பட வேண்டிய நாளாக இருந்திருக்க வேண்டியது நமக்கு சோகமான நாளாகிடுச்சு ஒலிம்பிக்கில். அடுத்தது, ஹாக்கியில் ஜெயிப்பாங்கன்னு நினச்சா அதுலேயும் வந்துட்டு கடுமையாக போராடி தோத்துட்டாங்க. அது ஒரு வகையில் நமக்கு மனவேதனை கொடுக்குது. நிராஜ் சோப்ரா இன்னைக்கு வந்துட்டு ஜாவ்லின் த்ரோவில் இருக்கிறாரு. அவரு வெற்றி வாகை சூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த முறையும் அவர் தான் ஒலிம்பியன் சாம்பியன். அவர் கோல்டு மெடலிஸ்ட்டு. இந்த முறையும் அவர் வந்துட்டு வெற்றி பெறதுக்கு நம்ம வந்துட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததா, இந்த பத்திரிகை துறைகள் இருக்கக்கூடிய அறம் சார்ந்தவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகளுடைய பாதுகாப்பை தான் நம்புறாங்க. அவங்களால தான் காப்பாற்ற முடியும்னு. அப்போ இங்கே வந்துட்டு இனிமேலாம் ஜெர்னலிஸ்டத்தில் ஒன்றுமே இருக்க போகிறதில்ல. அது எனி பேப்பர் மீடியாவாக இருந்தாலும் சரி, மீம்ஸ் மீடியாவாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த மாதிரி யூடியூப்னு தான் இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு ஃபோக்கஸ். ஏன்னா இனி வந்துட்டு இதில் எல்லாம் ஒரு தர்மம் இருக்க போகிறதில்ல. ஏன்னா ஒரு மனசுக்கு அரசியல்வாதிகளை ஒரு ஜெர்னலிஸ்ட் சந்திக்கிறதே என் பார்வையில் ஒரு குற்றமாக கருதுகிறேன். பண்ணலாம், ஒரு நல்ல விசேஷம், கல்யாணம் நடக்குது, காட்சிகள் நடக்குது, போங்க, சந்தோஷமாக கலந்துக்குங்க. இதில் என்ன, நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அவரை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்குங்கிற மாதிரி நீங்களும் சவுக்கு சங்கரு இப்படி இருக்கக்கூடிய இன்னும் ஏனைய இருக்கக்கூடிய போகிறவங்கெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு நீங்கள் வலுச்சேர்க்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு பேசாமல் அந்த கட்சியில் சேர்ந்துடலாம், இணைஞ்சிடலாம். இதுதான் வழியாக இருக்குது பார்க்கறதுங்கிறது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு அரசியல் சப்போர்ட், அதிகார பியூரோக்ரசி தாங்களும் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு முயற்சி பண்ணுறாங்க பத்திரிகையாளர்கள். இது ஒரு மனசுக்கு நமக்கு வேதனையாக தான் இருக்குது. பரவாயில்ல, இருக்கட்டும். அது பர்சனலாக பார்க்கும்போது அது தவறில்லை. சீமானை சந்தித்தது, ஃபெலிக்ஸ் சந்தித்தது தவறில்லை. ஆஸ் அ ஜெர்னலிஸ்டாக இருக்கக்கூடியவங்க நாளைக்கு வந்து இவங்க மறுபடியும் ஜெர்னலிசம் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரி அரசியல்வாதிகளை பார்க்கும்போது அவங்களுடைய நம்பகத்தன்மை குறைந்து விட்டது. இப்போதே குறைந்து விட்டது. அது போகட்டும். அடுத்ததாக நம்மளுடைய கரக்கோப்பியன் அன்பர்களுக்கு அன்பான ரெக்வஸ்ட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் கரக்கோப்பின் வாய்ஸ். தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றியுடன் செல்வம்.